Hello students, today நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா theory of machine subjectல important questions வந்து பார்க்க போறோம். gearsல வந்து important questions. previousா வந்து நம்ம cam பார்த்திருப்போம். gearல வந்து கொஞ்சம் basics பார்த்திருப்போம். ஸோ இதில் வந்து important questions of gears வந்து பார்க்கலாம். இந்த கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ESC ப்ராப்ளம்ஸ் வந்து எடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து law of gearing. ஸோ law of gearingனா என்னன்னு பார்க்கலாம். commonly law of gearingனா the common normal at point of contact must pass through the pitch point. இப்போ ரெண்டு கியர் இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கியர் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு காமன் நார்மல்னால் என்னென்னா இந்த வந்து இன்வல்யூட் இந்த கேர்வ் இருக்குல்ல உங்களுக்கு இந்த கேர்வில் உங்களுக்கு பெர்பெண்டிகுலராக லைன் வந்தீங்கன்னா அதான் காமன் நார்மல்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு மீட் ஆகிற பாயிண்டில் வர்றது காமன் நார்மல்னு சொல்லுவாங்க. அந்த காமன் நார்மல் வந்து பாஸ் த்ரூ பிட்ச் பாயிண்ட். ஸோ பிட்ச் பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை சொல்லுவாங்க, ரெண்டும் மீட் ஆகுதுல்ல, ஸோ அந்த பாயிண்ட்டை சொல்லுவாங்க. ஸோ அந்த காமன் நார்மல் வந்து பிட்ச் பாயிண்ட் வந்து பாஸ் ஆகி போகும். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி ரேஷியோ ஆஃப் ஆல் கியர்ஸ் ஆஃப் தி மெஸ்டு கியர் மஸ்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ வந்து கியர்ஸ் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு மூணு கியர் கனெக்ட் ஆகுதுன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஆங்குலர் வெலாசிட்டி ரேஷியோ வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். டைமை பொறுத்து வெலாசிட்டி ரேஷியோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒபே பண்ணிச்சுன்னா அந்த கியர் சிஸ்டம் வந்து லா ஆஃப் கியரிங் ஒபே பண்ணுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ கியர் டெர்மினாலஜி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பெருசாக இருக்க கியரை நார்மலாக ஃபுல் டெப்த் கியர்னு சொல்லுவோம், ஸ்மாலர் கியர் வந்து பினியன்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தோம்னா அவுட் சைட் ரொம்ப எக்ஸ்டீரியராக ஏதாவது சர்க்கிள் வரைஞ்சோன்னா அது வந்து அடெண்டம் சர்க்கிள் சொல்லுவோம். இதே ரொம்ப பாட்டம் இன்டீரியரில் சர்க்கிள் வருதுன்னா அது வந்து டிடெண்டம் சர்க்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பேஸ் சர்க்கிள்னு சொல்லுவோம், அது வந்து கொஞ்சம் அடெண்டமுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஹியர் வி ஹேவ் பிட்ச் சர்க்கிள். ஸோ அந்த பிட்ச் லைன் வந்து எதில் பாஸ் ஆகுதோ அது வந்து பிட்ச் சர்க்கிள்னு சொல்லுவோம். இப்போ வந்து முன்னாடி பிட்ச் லைன் பார்த்துருப்போம். ஸோ பாஸ் த்ரூ பிட்ச் பாயிண்ட், இந்த பிட்ச் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ரெண்டு காமன் நார்மல்ஸ் வந்து பிட்ச் பாயிண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அந்த ரெண்டு கியர்ஸ் கூட பிட்ச் சர்க்கிள் மீட் ஆகிற பாயிண்ட் தான் அந்த பிட்ச் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட்டில் நீங்கள் சர்க்கிள் வந்தீங்கன்னா அது வந்து பிட்ச் சர்க்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இதான் ஒரு டூத்தோட ப்ரொஃபைல். ஸோ பிட்ச் சர்க்கிள் பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹோல் டெப்த்னா என்னென்னா உங்களுக்கு அடெண்டம் அதாவது டூத்தோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து அடெண்டம், பாட்டம் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு டிடெண்டம் சொல்லுவாங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த பிட்ச் சர்க்கிள் அந்த சர்க்கிள் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து மேலே இருக்கிறது அடெண்டம் சொல்லுவோம், கீழே இருக்கிறது டிடெண்டம் சொல்லுவோம். இதே அந்த ரூட்டில் அந்த ரெண்டும் இங்கே வந்து இன்வல்யூட் ஸ்டார்ட் ஆகுதுல பேஸ் சர்க்கிளில், ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபில்லட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அது வந்து ரூட் ஆஃப் டீத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டாப் சர்ஃபேஸை டாப் லேண்ட்னு சொல்லுவாங்க, இது வந்து இந்த பாட்டம் சர்ஃபேஸை பாட்டம் லேண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேறு என்னென்னா இது வந்து ரெண்டு டெப்த்தையும் சேர்த்துனா ஹோல் டெப்த்துன்னு சொல்லுவாங்க. அடெண்டம் ப்ளஸ் டெண்டம் வந்து ஹோல் டெப்த். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிளியரன்ஸ். ஸோ கிளியரன்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு கியர் வந்து மெஸ்ஸில் இருக்குது, இந்த கியர் மெஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து இடையில வந்து கொஞ்சம் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவை தான் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. அது என்னென்னா அடெண்டம் ஆஃப் ஒன் கியர் மைனஸ் டிடெண்டம் ஆஃப் அதர் கியர். ஸோ இந்த பிட்ச் சர்க்கிளுக்கு மேலே பார்த்துட்டோம்னா அது வந்து அடெண்டம் சொல்லுவோம். ஸோ ரெண்டு கியருமே பிட்ச் சர்க்கிள் வந்து ஒரே பாயிண்டில் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த பிட்ச் சர்க்கிளுக்கு மேலே இருக்கிறது இந்த கியரோட அடெண்டம், அது இந்த கியருக்கு எடுத்துட்டோம்னா இந்த பிட்ச் சர்க்கிளுக்கு கீழே இருக்கிறது வந்து டிடெண்டம். ஸோ டிடெண்டம் ஆஃப் திஸ் கியர் மைனஸ் அடெண்டம் ஆஃப் திஸ் கியர் மேட்டிங் கியர். ஸோ இதுதான் கிளியரன்ஸ்னு சொல்லுவோம். அதர்வைஸ் இது எப்படி சொல்லுவோம்னா ஒர்க் டோட்டல் டெப்த் இருக்குல்ல, ஹோல் டெப்த் மைனஸ் ஒர்க்கிங் டெப்த், இது வந்து சொல்லலாம். அது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா டாப் லேண்ட் மைனஸ் பாட்டம் லேண்ட். ஸோ அது வந்து சொல்லலாம் டாப் லேண்ட் ஆஃப் திஸ் கியர் மைனஸ் பாட்டம் லேண்ட் ஆஃப் மேட்டிங் கியர். ஸோ டாப் லேண்ட் ஆஃப் பினியன் மைனஸ் பாட்டம் லேண்ட் ஆஃப் மேட்டிங் கியர் வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ டூத் திக்னஸ். இப்போ வந்து உங்களுக்கு பிட்ச் சர்க்கிள் டயமீட்டரில் இந்த டூத் இருக்குல்ல, இந்த டூத்தோட அந்த ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கோ அது வந்து டூத்
சர்க்குலர் டூத் திக்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு டூத்தோட ஸ்டார்டிங் வந்து இன்னொரு டூத்தோட ஸ்டார்டிங் வரைக்கும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூத்தோட ஸ்டார்டிங் இருக்குது, இது வந்து இன்னொரு டூத்தோட ஸ்டார்டிங் வரைக்கும் வர இந்த சர்க்குலர் டிஸ்டன்ஸ் வந்து சர்க்குலர் பிட்ச்னு சொல்லுவாங்க. பிட்ச் சர்க்கிள் டயர் நமக்கு தெரியும். ரெண்டும் சேம் இன்லைனில் இருக்கலாம். கியர்ஸ் வந்து சென்டரில் இருக்கலாம், ஆஃப்செட்லேயும் வச்சுருக்கலாம். ஸோ ப்ரெஷர் ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ வந்து லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து இந்த பிட்ச் சர்க்கிளுக்கு வர உங்களுக்கு டேஞ்சன்ட் டு பிட்ச் சர்க்கிள் அண்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கியரில் இதுதான் காமன் டெர்மினாலஜிஸ். ஸோ இது வந்து பிட்ச் பாயிண்ட்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து கியர் வந்து கனெக்ட் ஆகும்போது இது என்ன கைண்ட் ஆஃப் பேர், ஹையர் பேரா லோயர் பேரா, வந்து ஸ்லைடிங் கான்டாக்ட் இருக்குமா ரோலிங் கான்டாக்ட் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் வரலாம். அந்த பிட்ச் பாயிண்டில் வரும்போது உங்களுக்கு வந்து ரோலிங் கான்டாக்ட் வரும். ஆனால் மற்ற அதர் தேன் பிட்ச் பாயிண்ட், இந்த பிட்ச் பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் கான்டாக்ட். ஸோ பிட்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு ரோலிங் கான்டாக்ட் இருக்கும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இன்வொல்யூட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம்னா இந்த பேஸ் சர்க்கிள்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா பேஸ் சர்க்கிள் இருக்குல்ல, அங்கேருந்தே உங்களுக்கு இன்வொல்யூட் ப்ரொஃபைல் வந்து ஸ்டார்ட் ஆகும். பேஸ் சர்க்கிள் கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபில்லட் இருக்கும், இன்னும் சொல்லியிருப்பாங்களே இப்போ தான் அர்த்தம். இங்கே ரூட் ஃபில்லட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த பேஸ் சர்க்கிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபில்லட் வந்துடும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இன்வொல்யூட் ப்ரொஃபைல் ஸ்டார்ட் ஆகும். வந்து இப்போ காமன்லி யூஸ்ட் ப்ரெஷர் ஆங்கிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து 14.5 டிகிரி, இன்னொன்று வந்து 20 டிகிரி. ஸோ அதில் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் டீத்ஸ் வந்து எவ்வளோ ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 20 டிகிரி ப்ரெஷர் ஆங்கிளுக்கு 18 மினிமம் நம்பர் ஆஃப் டீத்ஸ் இருக்கணும். இதே 14.5 டிகிரிக்கு வந்து 32 டீத்ஸ் இருக்கணும். இது ஏன்னா இவ்வளோ டீத்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். இன்டர்ஃபரன்ஸுங்கிற ஃபினாமினன் வந்து நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். அது என்னென்னா இப்போ இந்த டூத்தும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகும்போது இந்த கியரோட இந்த டூத்தோட டிப்பும் இதோட உங்களுக்கு ரூட்டும் உங்களுக்கு வந்து அந்த கனெக்ட் ஆகும்போது மிஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த டிப் வந்து உங்களுக்கு ரூட் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் வந்து இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் டூல்ஸ் வந்து இவ்வளோ இருக்கணும் ஒவ்வொரு டிகிரி ப்ரெஷர் ஆங்கிளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகபட்சம் நம்ம 25 டிகிரி வரைக்கும் போகலாம். ஆனால் அந்த மாதிரி 25 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும்னா ரேடியல் ஃபோர்ஸஸ் எல்லாம் அதிகமாகும். அது வந்து நமக்கு தேவையில்லாதது. நமக்கு வந்து தேவை வந்து இப்போது இந்த கியர் வந்து இப்படி தான் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து சர்க்கிளுக்கு வந்து டேஞ்சண்ட்டாக தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். அவுட்வர்ட் ரேடியெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சுன்னா டூத்து தான் டேமேஜ் ஆகும். உங்களுக்கு வந்து டேஞ்சண்ட்டாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் இந்த பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸஸ் மூலமாக தான் இங்கே வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. ஸோ இந்த கியர் வந்து இப்படி டேஞ்சண்ட்டாக இந்த கியரில் வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்ணால் தான் இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கும். இதே இப்படி ரேடியல் ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு டூத் டேமேஜ் தான் ஆகும். ஸோ வந்து நமக்கு 25க்கு மேலே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேலே போச்சுன்னா ரேடியல் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வந்து பேசினாங்க பிட்ச் சர்க்கிளில் வந்து பிட்ச் சர்க்கிள் இஸ் சர்க்கிள் வேர் தி பியூர் ரோலிங் டேக்ஸ் பிளேஸ். ஸோ பிட்ச் சர்க்கிளில் தான் உங்களுக்கு வந்து பியூர் ரோலிங், அதாவது அங்கே ரோலிங் கான்டாக்ட் மட்டும்தான் இருக்கும் பிட்ச் சர்க்கிளில். இங்கே வந்து உங்களுக்கு ஸ்லைட் ஆக பிட்ச் சர்க்கிள். ஸோ பிட்ச் சர்க்கிள் தான் பியூர் ரோலிங் டேக்ஸ் பிளேஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ சென்டர் டிஸ்டன்ஸ் ஆல்டர் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். சென்டர் டிஸ்டன்ஸ்னால் ரெண்டு கியர்ஸோட டயமீட்டர் பை 2 அப்படி போட்டுக்கலாமா. ஸோ இந்த கீரோட டயமீட்டர் பை 2 ரேடியஸு, இந்த கீரோட டயமீட்டர் பை 2 ரேடியஸ், அதாவது ரெண்டும் பிட்ச் சர்க்கிளோட ஜாயின் ஆகுது. ஸோ பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் ப்ளஸ் இதோட பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் ஆட் பண்ணோம்னா சென்டர் டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். கரெக்டாக. ஸோ பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் மேட்டிங் கியர் ப்ளஸ் பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் பினியன் பை 2 போடலாம். ஆர் ரேடியஸ், ரெண்டுக்கும் ரேடியஸ் ஆட் பண்ணாலும் சென்டர் டிஸ்டன்ஸ் தான். வந்து நமக்கு பிட்ச் சர்க்கிள் டயமீட்டருக்கு வந்து ஃபார்முலா தெரியும், m இன்டூ நம்பர் ஆஃப் டீத்ஸ். எம்னா மாடியூல். இப்போ வந்து மாடியூல் வந்து சேமாக இருக்கும், கியர்ஸ் வந்து மேட் ஆகலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்கும், m பை 2 போட்டுக்கலாம். அடுத்தது நம்பர் ஆஃப் டீத்ஸ் ஆஃப் கியர் ப்ளஸ் பினியன் இது போட்டுக்கலாம். இதே வந்து இது வந்து பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர், இப்போ வந்து பேஸ் சர்க்கிள் டயமீட்டரில் போட்டோம்னா வெறும் ரேடியஸ் ஆட் ஆகாமல் கீழே வந்து காஸ் பை வந்து கீழே வந்து டிவைட் ஆகும்.
ஸோ இது வந்து பேஸ் சர்க்கிள் ரேடியஸ் ஃபார்மில் வச்சுருக்கா. இப்போ வந்து சென்டர் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆல்டர் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். வெலாசிட்டி ரேஷியோ வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா லா ஆஃப் கியரிங் படியே வெலாசிட்டி ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து பேஸ் சர்க்கிள் ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட். ப்ரெஷர் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வித் சர்க்கிள் டயாமீட்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுமே தவிர பேஸ் சர்க்கிள் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். வெலாசிட்டி ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பாத் ஆஃப் கான்டாக்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு பார்க்கலாம். வெலாசிட்டி ரேஷியோ வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட். உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆங்கிள் அதிகமாகும், வித் சர்க்கிள் டயாமீட்டர் அதிகமாகும், பாத் ஆஃப் கான்டாக்ட் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க, சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஆல்டர் பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் லோட். இப்போ வந்து கியரில் அப்ளை ஆகிற லோடை பேஸ் பண்ணியும் சில பேராமீட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டாட்டிக் லோடு அப்ளை ஆகிடுச்சுன்னா அது கொடுத்த ஈக்குவேஷன் வந்து லீவிஸ் ஈக்குவேஷன். லீவிஸ் ஈக்குவேஷன் வந்து ஸ்டாட்டிக் லோடு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிவிட்டு டிரைவ் பண்ணியிருப்பாங்க. இதே டைனமிக் லோடுனா அதை வந்து பக்கிங்ஹம்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி டைனமிக் லோடுக்கு வந்து இது கண்டுபிடிப்பாங்க. ஸோ லீவிஸ் ஈக்குவேஷனில் லீவிஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து ஸ்டாட்டிக் லோட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பேர் ஆஃப் டீத் வில் பார்ட்டிசிபேட் இன் பவர் டிரான்ஸ்மிஷன். ஸோ மேட்டிங் கியரில் ஒன்று, பினியனில் ஒன்று. ஸோ ரெண்டுலேயும் ஒரு பேர் ஆஃப் டீத் தான் இப்போ வந்து பவர் டிரான்ஸ்மிஷனில் வந்து ஆக்ட் ஆகும் அட் அ டைம். ரெண்டு பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீவிஸ் ஈக்குவேஷனுக்கு தேர்டு பாயிண்ட் பார்த்துட்டோன்னா, அந்த கியர் டூத் இருக்குல்ல, டூத் வந்து பார்த்தோன்னா கேன்டிலிவர் பீமாக அசியூம் பண்ணியிருப்போம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த். ஸோ அந்த கியர் டூத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்ஸ் ப்ரொட்ரூட் ஆகிறதுனால அது வந்து ஒரு கேன்டிலிவர் பீமாக அசியூம் பண்ணியிருப்பாங்க ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த். இந்த மூணு பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் லோடு, செகண்ட் வந்து ஒன்லி ஒன் பேர் ஆஃப் டீத் வில் பார்ட்டிசிபேட் இன் பவர் டிரான்ஸ்மிஷன் அட் எனி இன்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து கியர் டூத் இஸ் அசியூம்ட் அஸ் cantilever beam of uniform strength. இதே டைனமிக் லோடு பார்த்துட்டோன்னா, டைனமிக் லோடில் மூணு விஷயம் இருக்குது. inaccurate tooth spacing, irregular tooth profile and deflection in tooth. ஸோ வந்து லோடு வந்து டைனமிக்காக அப்ளை ஆகிட்டு இருந்துச்சுன்னா டூத் ஸ்பேசிங் வந்து இன்னக்யூரேட்டாக இருக்கும். ஒவ்வொரு டூத் கடையில் இருக்க ஸ்பேசிங் வந்து இன்னக்யூரேட்டாக இருக்கும். அந்த டூத் ப்ரொஃபைலும் வந்து உங்களுக்கு irregular-ஆக இருக்கும். ஏன்னா வந்து டைனமிக் லோடு அப்ளை ஆகிறதுனால வியர் அண்ட் டியர் வந்து அது வந்து ஜாஸ்தியாக இருக்கனால வந்து டூத் ஸ்பேசிங் வந்து இன்னக்யூரசி இருக்கும், அண்ட் இர்ரெகுலர் டூத் ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் டூத்தில் வந்து உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கான்ஜுகேட் டூத். ஸோ கான்ஜுகேட் டூத்துங்கிறது ஒரு டைப் ஆஃப் டூத். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டு டிரான்ஸ்மிட் டிசையர்ட் மோஷன். நமக்கு தேவைப்படுற மோஷனை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கான்ஜுகேட் டீத்ஸ். நார்மலாக வர டீத்ஸில் வந்து எப்போவுமே சில ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். இந்த இன்டர்ஃபரன்ஸ் அந்த மாதிரி அது இதுன்னு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால டிசையர்ட் மோஷன் வந்து எஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டிரான்ஸ்மிட் டிசையர்ட் மோஷனுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கான்ஜுகேட் டீத் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து டீத்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்காது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்காது. நமக்கு ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ண முடியும். நான் ஸ்டாண்டர்டைஸ்னால டிஃபிகல்ட் டு மேனுஃபேக்சர். டிஃபிகல்ட்டாக இருந்தனால காஸ்ட்டும் அதிகமாகும். பட் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து லா ஆஃப் கியரிங் ஒபே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். 3 டைப் ஆஃப் டீத்து. ஒன்று வந்து இன்வெலிட் ப்ரொஃபைல், இன்னொன்று சைக்ளாய்டு, இன்னொன்று கான்ஜுகேட். மூணுமே லா ஆஃப் கியரிங் வந்து ஒபே பண்ணும். லா ஆஃப் கியரிங்னா நமக்கு என்ன தெரியும், வெலாசிட்டி ரேஷியோ கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும், காமன் நார்மல் மஸ்ட் பாஸ் டு தி பிட்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கியர் இருக்குது. வந்து டார்க் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து லார்ஜர் டயா இல்லை வந்து ஸ்மாலர் டயா. ஸ்மாலர் டயாவில் உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக இருக்கும், லார்ஜர் டயா வந்து ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் டீத்ஸ் கம்மியாக இருக்கும், இது டீத்ஸ் அதிகமாக இருக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா பவர் டிரான்ஸ்மிஷன். பவர் இஸ் டார்க் இந்த ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ வெலாசிட்டி வந்து எதில் அதிகமாக இருக்கோ அதில் வந்து டார்க் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது, அதனால் டார்க் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து கம்மியாகும், ஸ்பீடு கம்மியாகுது, அதனால் டார்க் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் மொத்த பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து சேம் தான்.
ஸோ இதில் இது டார்க் இன்டு ஆங்குலர் வெலாசிட்டி உள்ள இது டார்க் இன்டு ஆங்குலர் வெலாசிட்டி ரெண்டும் சேம் தான். என்னென்னா உங்களுக்கு வந்து ஒன்று அதிகமாச்சுன்னா ஒன்று கம்மியாகும். நெக்ஸ்ட் வந்து வார்ம் கியர். வார்ம் டிரைவ்னு பார்த்துட்டோம்னா நார்மலாக வார்ம் கியர்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எப்படி சொல்லணும்னா வார்ம் டிரைவ்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு எலமெண்ட் சேர்த்து தான் வார்ம் டிரைவ்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து வார்ம், நெக்ஸ்ட் வந்து வார்ம் வீல். வார்ம் வீல் வந்து நம்ம நார்மலாக பார்க்குற கியர் மாதிரி இருக்கும். ஸோ வார்ம்ங்கிறது ஒரு ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். ஸோ ரெண்டு சேர்ந்தது தான் வார்ம் டிரைவ். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இதில் என்ன முக்கியமான விஷயம்னா ஹை வெலாசிட்டி ரேஷியோ அண்ட் டிஃப்ரெண்ட் அண்டு இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் பார்த்தோன்னா மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இர்ரிவர்சிபிள் ஆர் செல்ஃப் லாக்கிங். இது வந்து நீங்கள் ஒரு சைடு தான் ரொட்டேட் பண்ண முடியும். ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும். ஸோ வந்து இர்ரிவர்சிபிள் கியர் டிரைவ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்வெல்யூட் ப்ரொஃபைலில் வர கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இன்வெல்யூட் நமக்கு தெரியும் ஈஸி டு மேனுஃபேக்சராக இருக்கும். ஆனால் இன்டர்ஃபரன்ஸ் வந்து பிரச்சனை இருக்குது. வேறு என்ன இருக்குன்னா இன்டர்ஃபரன்ஸ் இருக்குனால டீத்தர் வீக்காக இருக்கும் அண்ட் வியர் அண்ட் டியர் வந்து இருக்கும். இப்போ வந்து இன்வெல்யூட்டில் பிரசரங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அது தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் அண்ட் ஃப்ளாங்க் ஆர் ஜென்ரேட்டட் பை சிங்கிள் கர்வில் ஃபேஸ் அண்ட் ஃப்ளாங்க் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிட்ச் சர்க்கிள் டயா இஸ் ப்ரொபோஷனல் டு பேஸ் சர்க்கிள் டயா. ஸோ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால நமக்கு வந்து இந்த கான்டாக்ட் ரேஷியோ வச்சு சொல்லியிருப்பாங்க. கான்டாக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணிட்டோம் அந்த ரெண்டு டயமீட்டர் ரேஷியோ போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து எப்போவுமே உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி ரேஷியோ கான்ஸ்டன்ட். அது வந்து லா ஆஃப் வீரிங் எல்லாமே ஒபே பண்ணி தான் ஆகணும். அந்த இன்வெல்யூட் ஷேப் டிபெண்ட்ஸ் ஆன் பேஸ் சர்க்கிள் டயா. பேஸ் சர்க்கிளில் என்ன டயாமீட்டர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இன்வெல்யூட் ப்ரொஃபைல் வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி டூத்தோட திக்னஸ்ஸு அவுட் சைட் ஏரியா இதெல்லாம் மாறிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கியர் ட்ரெயின் வந்து பார்க்கலாம். ஸோ கியர் ட்ரெயினில் செவரல் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின் சொல்லுவோம். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கிளாக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா உங்களுக்கு மினிட் ஒரு ரெவல்யூஷனில் சுற்றுவோம், ஹவர் ஹேண்ட் ஒரு ரெவல்யூஷனில் சுற்றுவோம், செகண்ட் ஹேண்ட்ஸ் வந்து ஒரு ரெவல்யூஷனில் சுற்றும். இப்படி ஒவ்வொரு ஹேண்டும் ஒவ்வொரு ரெவல்யூஷனில் சுற்றும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சாஃப்ட், அதாவது சென்டர் பாயிண்ட் வந்து ஒரே பின்னில் தான் இருக்கும் கரெக்டாக. ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றும் வேறு வேறு சாஃப்டில் இருக்கும். சேம் இன்லைன், அதாவது பேரலல் சாஃப்ட்டு கோஆக்சியலாக இருக்கும். பேரலல் அண்ட் கோஆக்சியல் ரெண்டும் இன்லைனில் இருக்குது. ஆனால் இது வேறு சாஃப்ட் இது வேறு சாஃப்ட். வந்து இடையில வந்து ஒரு காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். அதாவது காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் என்னென்னா மல்டிபிள் கியர்ஸ் இன் சேம் கியர் சாஃப்ட். ஒரே சாஃப்டில் 2-3 கியர்ஸ் யூஸ் பண்ணி இப்படி பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது காம்பவுண்ட் கியர் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் யூஸ் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் சாஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து சேம் ஆக்சிஸ் கோஆக்சியல்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டு சாஃப்ட் வேறு வேறு சாஃப்ட், உங்களுக்கு ஆக்சிஸ் மட்டும்தான் சேம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வெலாசிட்டி ரேஷியோ ஆர் ஸ்பீட் ரேஷியோ என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு காமன் கியர்ஸ் இருக்கும்போது இன்புட் ஒன்று இருக்கும், அவுட்புட் ஒன்று இருக்கும். இடையில வர்றது வந்து டிரைவர்ஸ்னு, இடையில வர்றது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த காமன் கியர் ட்ரெயினுக்கு வர ஃபாலோவர்ஸுங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துட்டோன்னா இந்த பேர் எடுத்துட்டோன்னா இதில் தான் இன்புட் கொடுத்துருப்போம். இதுதான் டிரைவர், இதுதான் ட்ரிவன். நெக்ஸ்ட்டு இது எடுத்துட்டோன்னா இந்த பேர் எடுத்துட்டோன்னா இதில் தான் உங்களுக்கு சுற்றும், இதில் அவுட்புட் கிடைக்கும் கரெக்டாக. இப்போ இது டிரைவர், இது ட்ரிவன். ஸோ ஸ்பீட் ரேஷியோ எப்படி இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டீச் இன் ஃபாலோவர்ஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டீச் இன் டிரைவர். இந்த டிரைவர் எதுன்னு பார்த்தோன்னா இது டிரைவரு, இந்த காம்பினேஷன் பார்த்தோன்னா இது டிரைவர், இந்த காம்பினேஷன் பார்த்தோன்னா இது டிரைவர். ஸோ பிக்யூஆர்எஸ்ன்னு பார்த்தோன்னா டிரைவர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா பி அண்ட் ஆர் வந்து உங்களுக்கு டிரைவர்ஸ். இதில் இருக்க நம்பர் ஆஃப் டீச் வந்து கீழே வச்சுக்கணும். அண்டு ஃபாலோவர்ஸ் இந்த காம்பினேஷனுக்கு கியூ ஃபாலோவர், இந்த காம்பினேஷனுக்கு எஸ் ஃபாலோவர். ஸோ கியூ அண்ட் எஸ்ஸோட டீத்தை வந்து மேலே மல்டிப்ளை பண்ணிக்கணும், அண்டு பி அண்ட் ஆரோட டீத்தை வந்து கீழே வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதோட ரேஷியோ வந்து ஸ்பீட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் வேல்யூனா இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்பீட் ரேஷியோ. ஸோ இப்போ வந்து கேஸ் வந்து யூஸ் பண்ணி பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து ரெண்டும் டேரெக்டாக டிரைவரு ட்ரிவனு ரெண்டுக்கும் இடையில டேரெக்டாக வந்து பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு இன்டர்மீடியட் சாஃப்ட் மூலமாக இன்டர்மீடியட் கேஸ் வச்சு பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். இப்போ வந்து இன்டர்மீடியட் கேஸே இல்லை, இடையில இல்லைன்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் டேரெக்டாக பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கும். அப்போ வந்து
இது ஒரு டைரக்ஷனில் சுற்றுச்சுன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் சுற்றும். ஸோ இது கிளாக் வைஸ்னா இது ஆன்டி கிளாக் வைஸ். இதே இடையில ஒரு இன்டர்மீடியேட் வந்துச்சுன்னா சேம் டைரக்ஷனில் சுற்றும். ஸோ நம்பர் ஆஃப் இன்டர்மீடியேட் கியர்ஸை பொறுத்து இதோட டைரக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போது இந்த நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா, இன்டர்மீடியேட் கியர்ஸ் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா இன்புட் அவுட்புட் கியர்ஸ் வந்து சேம் டைரக்ஷனில் சுற்றும். இதே நம்பர் ஆஃப் இன்டர்மீடியேட் கியர்ஸ் வந்து ஈவன் நம்பரில் இருந்துச்சுன்னா, இப்போ 2 கியர் இருந்துச்சுன்னா இடையில வந்து அவுட்புட் இன்புட் 2 கியர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா, நார்மலாக ஒரு கியர் இருக்கும், ஒரு பினியன் இருக்கும், ரெண்டையும் ஆர்ம் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3 காம்பனன்ட் இருக்குது. நார்மலாக நம்ம 2 கியரை வச்சு பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். இதில் வந்து 3 காம்பனன்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இன்புட்டாவது கொடுத்தா தான் ஒரு அவுட்புட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இருக்குல்ல, ஏபியில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆர்மை வந்து ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ இந்த ஆர்மை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா பி வந்து அப்படியே இது மேலே ரோல் ஆகிட்டே வரும் ஏ கியர் மேலே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஆர்முக்கு வந்து ரெவல்யூஷன் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி மினிமம் 2 இன்புட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஒரு அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ அதனால் எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயினில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 2 இருக்கணும் மினிமம். வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்பீடு அது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது எபிசைக்கிளிக்கில். ஸோ எபிசைக்கிளின்னு கேட்டாங்கன்னா அதில் வந்து ஸ்பீடு ஒரு கியரில் ஸ்பீடு கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இன்னொரு கியரில் நம்பர் ஆஃப் அதாவது ஆர்பிஎம்னு கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்துட்டோம்னா கண்டிஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து இந்த ஆர்ம் இருக்குல்ல, ஸோ இங்கே ஆர்பின் தப்பாக எழுதிருக்கு. ஸோ இந்த ஆர்ம் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஆர்ம் வந்து 0, அதோட ஸ்பீடு வந்து 0, அது 0 ரெவல்யூஷன்ஸ் இருக்குது. இதை ஏஎன்பியும் அதுலேயும் எந்த இன்புட்டும் கொடுக்கல, அதில் எதுவும் மாற்றம் இல்லை. வந்து ஏல மட்டும் வந்து ஒரு ரெவல்யூஷன் கொடுக்குறோம். சி வந்து ஃபிக்ஸ்டாகவே தான் இருக்குது. ஆர்ம் வந்து ஃபிக்ஸ்டாகவே இருக்கனால அது 0 ரெவல்யூஷன்ஸ். வந்து ஏக்கு வந்து ஒரு ரெவல்யூஷன் கொடுக்குறோம். ஸ்பீட் ஆஃப் ஏ இஸ் 1 ரெவல்யூஷன் பர் செகண்ட்ஸ். இப்படி இருக்கும்போது ஸ்பீட் ஆஃப் பி கேட்டோம்னா டிஏ பை டிபி, நம்பர் ஆஃப் டீச்சிங் ஏ பை பி இன்டூ நம்பர் ஆஃப் டீச்சிங் இன்டூ ஸ்பீட் ஆஃப் ஏ. ஸ்பீடு வந்து இங்கே 1 கொடுத்துருக்கோம், இங்கே வந்து 1ன்னு போட்டுடலாம். அப்போ என்பி ஈக்குவல் டு டிஏ பை டிபின்னு கிடைக்கும். இதே எக்ஸ் ரெவல்யூஷன் கொடுத்தோன்னா ஏ பை டிபி இன்டூ எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இது வந்து ஏக்கு மட்டும் இப்போ ரெவல்யூஷன் கொடுக்குறீங்க, பியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆர்மில் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ ஆர்ம் வந்து ஃபிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆர்மில் எதுவும் ரெவல்யூஷன் கொடுக்காத இருக்கும்போது இந்த மாதிரி கேஸு. இப்போது ஆர்முக்கும் ரெவல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆர்முக்கு வந்து ஒய் ரெவல்யூஷன்னா என்ஏயோட ஸ்பீட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்பி வந்து இது கூட ஒரு ஒய் ஆட் ஆகிடும், அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது இது எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, ஏல வந்து இப்போது 200 டீச் இருக்குது, பியில் வந்து 50 டீச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்து ஆர்மில் வந்து ஒரு ரெவல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். வந்து இப்போது ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ இப்போ எது ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஏவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பியோட ஸ்பீடு வந்து கேட்பாங்க கரெக்டாக. பியோட ஸ்பீடு வந்து ஒய் ப்ளஸ் டிஏ பை டிபி இன்டூ எக்ஸ். டிஏ வந்து 200ன்னு சொல்லியிருப்போம், இது வந்து 50 டீச். 200 by 50 எவ்வளோ 4 கிடைக்குதா. 4 இன்டூ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் வந்து 1. ஒரு ரெவல்யூஷன் தான் ஆர்மில் கொடுக்குறோன்னா 4 இன்டூ 1 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் அப்பா ஆர்ம் வந்து 1 தான். 4 + 1 is 5. இப்போ ஸ்பீட் ஆஃப் 5 வந்து பார்த்தோம்னா பி கியர் வந்து 5 ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சம்மந்தம் வரும். இதே நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் 1 இல்லாமல் 2 ரெவல்யூஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ரேஷியோ வந்து எவ்வளோ, ரேஷியோ வந்து 4ன்னு இருக்குது. 4 இன்டூ 2 8 + 2 8 + 2 10ன்னு கிடைக்குது நமக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். இதே எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயினில் பார்த்தோம்னா ஒரு கியரு, ஒரு பினியனும், ஒரு ஆர்ம் இருக்குது, அது இல்லாமல் அவுட் சைடு ஒரு வீல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஆனுலார் வீல்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளானட்ரி கியர் ட்ரெயின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது சன்னு சொல்லிடுவாங்க, அதை சுற்றி வர்றது பிளானட்டு. ஆன்லார் கியர் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் வீலில் இன்சைடில் உங்களுக்கு வந்து கியர் ப்ரொஃபைல்ஸ் அந்த டீத் வந்து இன்சைடில் இருக்கும், அதுதான் ஆன்லார் வீல். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் பிளானட்ஸ் வந்து 2 or 3 வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 3 கூட இருக்கலாம். ஆனால் பிளானட்ஸில் வந்து நம்ம இன்புட் அவுட்புட் எப்போவுமே எடுக்கக்கூடாது பிளானட் லிங்க்ஸில். ஸோ இதை வந்து பார்த்தோம்னா இதை வச்சு எப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்னா இதோட நம்பர் ஆஃப் டீட்ஸ் வச்சு பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்துட்டோன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா சென்டர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, சென்டர் டிஸ்டன்ஸ் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஆன்லார் வீலோட பிட் சர்க்கிள் டயமீட்டர், அதாவது சென்டர் ஆன்லார் வீலோட டயமீட்டர் பை 2 பார்த்தோம்னா இதோட ரேடியஸ் கிடைக்குமா. ஸோ ஆன்லார் வீலோட டயமீட்டர் பை 2 ஈக்குவல் டு சன்னோட டயமீட்டர் பை 2, டயமீட்டர் ஆஃப் சன் பை 2 இதில் பாதி ப்ளஸ் பிளானட்டோட டயமீட்டர் ஆஃப் பிளானட் இப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இது ப்ளஸ் இது அப்படின்னு கிடைச்சிருக்கு. கரெக்டாக வந்து 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிஎஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு டிபி ஈக்குவல் டு டிஏ அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து எம்இஜெட்னு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடியூல் சேமாக இருந்துச்சுன்னா எம் வந்து கேன்சல் ஆகிடும் ரெண்டு சைடும். இஜெட் ஆஃப் நம்பர் ஆஃப் teeth of sun plus 2 into number of teeth of planet equal to number of teeth in annular wheel அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்க வாய்ப்பு. நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா இந்த 2 into 2 வந்து நீங்கள் போடாமல் விட்டுருவீங்க, அதில் தான் உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வரும். ஸோ இதில் வந்து கடைசியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சன்னு ப்ளஸ் 2 பிளானட் ஈக்குவல் டு ஒரு ஆன்குலர் வீல். ஸோ இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ பெல்ட் ட்ரைவ்ஸ் அண்ட் செயின் ட்ரைவ்ஸ். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். பெல்ட் ட்ரைவ்ஸ் நமக்கு தெரியும், இந்த மாதிரி சென்டர் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் பெல்ட் அண்ட் புலிஸ் யூஸ் பண்ணி. ஆனால் இதில் வந்து ஸ்லிப் வந்து அந்த பெல்ட் வந்து ஸ்லிப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லிப் இருக்கனால இது வந்து நான் பாசிட்டிவ் ட்ரைவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது மெயின்டைன் தேவைன்னா பெல்ட் ட்ரைவ்ஸ் தான் நம்ம போவோம். இதே செயின் ட்ரைவ்ஸில் பார்த்தோம்னா பெல்ட்டில் இருக்க அந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதில் வந்து நெக்லெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்லிப் இருக்காது, இது வந்து பாசிட்டிவ் ட்ரைவ்ஸ், சென்டர் டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும். ஆனால் பெல்ட்டோட உங்களுக்கு அதிகமான சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து இதில் மெயின்டைன் பண்ண முடியாது. பெல்ட்டில் இருக்க இந்த டிஸ்டன்ஸோட இதில் கம்மியாக தான் இருக்கும் செயின் ட்ரைவ்ஸில். ஸோ இது வந்து பெல்ட் அண்ட் செயினுக்கு இருக்க டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா இதுவும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் வந்தது தான், ஏசி ப்ராப்ளம்ஸில் வந்த கொஸ்டின்ஸு. ஸோ அதை வந்து பார்த்துடலாம் கியர்ஸில். ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் சில விஷயங்கள். ஃபஸ்ட் வந்து கியர்ஸில் பார்த்தோம்னா பிட்ச் சர்க்கிளில் நம்ம பேசியிருக்கோம் பியூர் ரோலிங் ஆக்ஷன் நடக்கிறது. அடுத்து வந்து அட் பிட்ச் பாயிண்டில் பார்த்தோம்னா நமக்கு ரோலிங் ஆக்ஷனாக இருக்கும். அதர் தேன் பிட்ச் பாயிண்ட் எல்லாமே ஸ்லைடிங். வந்து அது ஸ்லைடிங் பேரா ரோலிங் பேரான்னு நம்ம பேசியிருப்போம் டூத்து. அந்த பிட்ச் சர்க்கிளில் வரும்போது அந்த பிட்ச் பாயிண்டில் வரும்போது உங்களுக்கு வந்து ரோலிங்காக இருக்கும். அதர் தேன் பிட்ச் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் ஆக்ஷனாக இருக்கும். இப்போ ஸ்பர் கியர் பார்த்துட்டோம்னா 2 பேரலல் ஷாஃப்ட்டுக்கு வருது. டூத்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் தெரியும். டூத் ஸ்ட்ரைட்டாக இருக்கனால உங்களுக்கு இம்பேக்ட் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நாய்ஸும் அதிகமாக இருக்கும். இதில் வர கான்டாக்ட் ரேஷியோ வந்தீங்கன்னா இது வந்து லெஸ் தேன் ஹெலிக்கல் கியர். ஸோ ஹெலிக்கல் கியரோட கான்டாக்ட் ரேஷியோட இது வந்து அதிகம் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹெலிக்கல் கியர் பார்த்துட்டோம்னா அதுவும் பேரலல் ஷாஃப்ட் தான். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா இது ஸ்ட்ரைட் டூத்து, இது வந்து இன்க்ளைன் டூத். ஸோ இதன் மூலமாக என்ன நடக்கும்னா கிராஜுவல் லோடு அப்ளிகேஷன். இது ஸ்ட்ரைட் டூத்தாக இருக்கனால அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு டீத் வந்து ஃபுல்லாக கான்டாக்டில் இருக்கும். இதில் வந்து கிராஜுவலாக தான் உங்களுக்கு வந்து லோடு அப்ளை ஆகி கான்டாக்டில் வரும். ஸோ இதில் வந்து ஸ்மூத் கான்டாக்டாக இருக்கனால நாய்ஸ் லெஸ். ஆனால் இதில் என்னென்னா ஆக்சல் ட்விஸ்ட் இருக்கும், முன்னாடியே பேசினது தான். ஸோ கான்டாக்ட் ரேஷியோ இஸ் கிரேட்டர் தேன் ஸ்பர் கியர். ஸோ வந்து டபுள் ஹெலிக்கல் கியர்னா ஒரு ஹெலிக்கல் கியருக்கு ஆப்போசிட் இதை எடுத்து இன்னொரு சைடு அட்டாச் பண்ணோம்னா அது டபுள் ஹெலிக்கல் கியர் சொல்லுவாங்க. அது இப்படின்னு வந்துருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஹெலிக்கல் கியர், இதுவும் பேரலல் ஷாஃப்ட் தான். என்ன வித்தியாசம்னா ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆக்சியல் த்ரஸ்ட் வரும். இதே மாதிரி இன்னொரு ப்ரொஃபைல் வந்து ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா ஆக்சியல் த்ரஸ்ட் வந்து நெக்லெக்ட் ஆகிடும். இப்போ 0 ஆக்சியல் த்ரஸ்ட்.
நெக்ஸ்ட் விஷயம் வந்து பெவல் கேஸ். பெவலில் வந்து ஸ்ட்ரெயிட்டு ஸ்பைரல் ரெண்டு இருக்குது. பெவல்னால் நமக்கு தெரியும், ரெண்டு 90 டிகிரி ரெண்டும் நான் பேரலல் இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணால் பெவல்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஷாஃப்ட் இன்டர்செக்ட் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ அதில் வர பிட்ச் கோன் ஆங்கிள் என்னென்னு பார்த்தோம்னா θ = tan inverse ஆஃப் நம்பர் ஆஃப் டீத்ஸ் இன் கியர் பை நம்பர் ஆஃப் டீத்ஸ் இன் பினியன். ஸோ இந்த ரேஷியோக்கு நம்ம tan inverse எடுத்தோம்னா அதுக்கு வருது பிட்ச் கோன் ஆங்கிள்னு சொல்லுவோம். வந்து நம்பர் ஆஃப் டீத்ஸ் சேம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், tan inverse ரெண்டு கேன்சல் ஆகி 1 ஆகிடும். அப்போ வந்து tan inverse ஆஃப் 1 வந்து 45 டிகிரி. அப்போ பிட்ச் கோன் ஆங்கிள் 45 டிகிரி இருக்குதுன்னா கியரு பினியன் ரெண்டுக்குமே 45 டிகிரி தான். நம்பர் ஆஃப் டீத்ஸும் சேம். அப்படி வரது வந்து மைட்டர் கியர்ஸ்னு சொல்லுவோம். மைட்டர் கியர்ஸும் ஒரு டைப் ஆஃப் பெவல் கியர் தான். என்னென்னா சேம் நம்பர் ஆஃப் டீத்ஸ் அந்த ஈக்குவல் பிட்ச் கோன் ஆங்கிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து இன்டர்செக்ட் ஆர்த்தோகனலி இதுதான் 90 டிகிரியில் உங்களுக்கு வந்து கட் ஆகும். இதே ஹைபாய்ட் கியர்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, ஹைபாய்டும் ஒரு டைப் ஆஃப் பெவல் கியர் தான். ஸோ இதுவும் பெவல் கியர்னு சொல்லணும்னா இது நான் பேரலல் ஷாஃப்ட்டு. என்ன வித்தியாசம்னா இது வந்து ரெண்டும் ஷாஃப்ட்டும் இன்டர்செக்ட் ஆகாது, ரெண்டும் கொஞ்சம் ஆஃப் செட்டில் இருக்கும். ஸோ நான் இன்டர்செக்டிங் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க ஆஃப் செட் இருக்கிறதுனால. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்சேஞ்சபிள்னு சொல்லுவாங்க. ஹைபாய்ட் கியர் வந்து உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் கியர்ஸ். இப்போ வந்து நமக்கு ஒரு 2 கியர் சிஸ்டம் இருக்குது, அது பேரலாக இல்லை, ஷாஃப்ட்டும் இன்டர்செக்ட் ஆகலை, இந்த மாதிரி வந்துச்சுன்னா எந்த ஆங்கிளில் வேணாலும் கனெக்ட் பண்ணோம்னா என்ன கியர் யூஸ் பண்ணோம்னா ஸ்பைரல் கியர்னு சொல்லுவாங்க. அது 90 டிகிரியில் கட் ஆச்சுன்னா, இப்போ வந்து ஹெலிகல் கியர் வந்து 90 டிகிரியில் கட் ஆச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு ஹெலிக்ஸ் ஆங்கிள் இருக்கும் 2 கியர்லையுமே. ஆனால் என்ன 90 டிகிரியில் கட்டாது. ஹெலிக்கல் கியர் மாதிரி இல்லாமல் ஹெலிக்கல் கியர்னால் பேரலல் ஷாஃப்ட், இது வந்து 90 டிகிரியில் கட் ஆகும். அதுவும் கிராஸ் ஹெலிக்கல்னு சொல்லுவாங்க. ஸ்பைரலர் ஸ்க்ரூனா உங்களுக்கு வந்து என்ன ஆங்கிள் வேணாலும் வந்துச்சுன்னா ஸ்பைரலர் ஸ்க்ரூ கியர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வார்ம் கியர் டைப். வார்ம் நான் இப்போ முன்னாடி பேசினேன் தான், நான் பேரலல் நான் இன்டர்செக்டிங் ஷாஃப்ட், இது ரிவர்சிபிள். ஸோ வார்மில் வந்து 2 இருக்கும், வார்ம் இருக்குன்னு. ஸோ செல்ஃப் லாக்கிங், ஆப்போசிட் டேரக்ஷன் வந்து சுற்றினா செல்ஃப் லாக் ஆகிடும். ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், ஹை வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூட். இதில் எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ், இந்த விஷயம் நான் முன்னாடி சொல்லல, எஃபிஷியன்சி நோட் பண்ணிக்கோங்க. எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதிகபட்சம் ப்ரெஷர் ஆங்கிள் வந்து 45 டிகிரி வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே நீங்கள் போச்சுனீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து ரெடியூஸ் ஆகிடும். இப்போ 45 டிகிரி இஸ் தி லிமிட்டிங் வேல்யூ. ஸோ ஈக்குவல் டு 43 இருக்கலாம், அது வந்து மேக்ஸிமம், அதுக்கு மேலே போகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில் யூஸ் பண்ணோன்னா எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்மாலர் டயமீட்டர் ஆஃப் வார்ம். இது வந்து வார்ம் வந்து சின்ன அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கும்ல, ஸோ அது வந்து ஸ்மாலர் டயமாக இருக்கும். இந்த சர்ஃபேஸஸ் வந்து கான்வெக்ஸ் சர்ஃபேஸாக இருக்கணும் வார்ம் ரெண்டுக்குமே. ஸோ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஹூக் ஜாயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளேனில், இப்போ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா சேம் பிளேன், அதில் வந்து உங்களுக்கு 2 லைன் வரைஞ்சிருக்கேன், ஆனால் 2 லைனும் பேரலாக இல்லை. ஸோ இந்த மாதிரி வரது தான் உங்களுக்கு ஹூக் ஜாயின். ஒரு செவுத்து, அதாவது ஒரு பிளேன், ஒரே பிளேன் மேலே ஒரு செவுத்து மேலே 2 ஷாஃப்ட் எடுத்து ஓட்டுறீங்க, ஆனால் 2 பேரலாக ஓட்டல. எப்படி, 2 இன்க்ளைண்டாக வச்சுருக்கீங்க. ஸோ இது ஆங்குலர் மிஸ்அலைன்மெண்ட் சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறத வந்து ஹூக் ஜாயின் சொல்லுவாங்க. ஆர் யூனிவர்சிட்டி ஓல்ட் ஆம் கப்ளிங்னா என்னென்னா 2 ஷாஃப்ட் ஆஃப் செட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து கனெக்ட் பண்ணால் ஓல்ட் ஆம் கப்ளிங்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப் செட் வந்து லேட்ரல் மிஸ்அலைன்மெண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத் ஆஃப் கான்டாக்ட். பாத் ஆஃப் கான்டாக்ட்னா என்னென்னா பாத் ஆஃப் அப்ரோச் ப்ளஸ் பாத் ஆஃப் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் நம்ம முன்னாடியே பேசியிருப்போம், பாத் ஆஃப் கான்டாக்ட் பை காஸ் பை. ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் உள்ள கொண்டு வரணும், அதாவது கான்டாக்ட் ரேஷியோ ஈக்குவல் டு ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் பை சர்க்குலர் பிட்ச். இது வந்து எப்போவுமே கிரேட்டர் தென் 1 இருக்கும். இந்த பிட்ச் சர்க்கிள் டை இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பேஸ் சர்க்கிள் டை, முன்னாடியே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் டெப்த் இன்வல்யூட் அண்ட் ஸ்டப் டூத்துக்கு நம்ம முன்னாடி பேசியிருப்போம், அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஸோ ஸ்டப் டூத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறுசாக இருக்கும், கரெக்டாக ஃபுல் டெப்த் டீத்தை விட உங்களுக்கு வந்து சிறுசாக இருக்கும். இதே நான் இந்த மாதிரி கேண்டிலிவர் மாதிரி போட்டிருக்கேன்னா நமக்கு லீவிஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருப்பாங்க, இயர் டூத் இஸ் அசியூம்ட் அஸ் cantilever beam of uniform strength சொல்லியிருப்பாங்க. ஸோ கேண்டிலிவர் பீமாக வச்சு நம்ம ட்ராயிங் போட்டு பார்க்கணும். ஸ்டப்புக்கு பார்த்தீங்கன்னா லென்த் வந்து ஸ்மாலாக இருக்கனால பெண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். இது லென்த்து கம்மியாக இருக்குது, லென்த் வந்து இது அதிகமாக இருக்குது, அப்போ வந்து ரொம்ப பெண்ட் ஆகும். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து கம்மி. ஆனால் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஏன் காரணம்னா ஸ்டப்பில் வந்து ரெடியூஸ் ஆகுதுல்ல, திக்னஸ் ரெடியூஸ் ஆகும், அந்த
ஒர்க்கிங் டெப்த்து ஆர் டோட்டல் டெப்த் ஹோல் டெப்த் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாகும் ஸ்டப்பில். அதனால உங்களுக்கு அடெண்டம் டிடெண்டம் ரெண்டுமே லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா 2 திக்னஸ் சேம் தான். இப்போ பெண்டிங் ஸ்ட்ரென்த் பேசியிருப்போம், இதில் தான் அதிகம், இதில் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டீத். இது ஸ்டப்பில் பார்த்தோம்னா சிறுசாக இருக்கனால ஸ்டப்போட டீத்தே ஆல்ரெடி சிறுசாக தான் இருக்கும். இது பினியனில் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் டீத்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வர பினியனோட ஃபுல் டெப்த் பினியனோட ஸ்டப் 2 இதில் வர பினியன் வந்து நம்பர் ஆஃப் டீத்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லுவோம். ஸ்டப் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே லெஸ் இன்டர்ஃபரன்ஸ். ஏன்னா ஃபுல் டெப்த்தில் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் கம்மியாகிறதுனால உங்களுக்கு இதில் என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு வந்து இதில் ஸ்ட்ராங் டூத்தாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து வியர் அண்ட் டியர் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மாடியூல்னா நமக்கு தெரியும். மாடியூல்னா என்ன? மாடியூல் ஈக்குவல் டு பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் பை நம்பர் ஆஃப் டீத்ஸ் மாடியூல்னு சொல்லியிருக்கோம். இதே வேறு ஃபார்ம் என்னென்னா இன்வர்ஸ் ஆஃப் டயமெட்ரிக்கல் பிட்ச் தான் மாடியூல். ஸோ ரெண்டே இன்வர்ஸ்ங்கிறதுனால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ டயமெட்ரிக்கல் பிட்ச் நமக்கு தெரியும். சர்க்குலர் பிட்ச் என்னென்னா π × mன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து 1/m, இது வந்து πm. இப்போ m கேன்சல் ஆகி π மட்டும் கிடைக்குது. ஸோ சர்க்குலர் பிட்ச் இன்டூ டயமெட்ரிக்கல் பிட்ச் ஈக்குவல் டு π. இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். நெக்ஸ்ட் வந்து இன்வால்யூட் ப்ரொஃபைல் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் பேஸுக்கு இது முன்னாடி பேசினது தான். சென்டர் டிஸ்டன்ஸ் முன்னாடியே சொன்னது 2 டயமீட்டருக்கும் ஆட் பண்ணி /2 போட்டிருக்கோம். m × z பிக்சர் ஃபுல் டே மேஜர்னு பேசியிருப்போம்ல, m × t நம்பர் ஆஃப் டீத்ஸ் அதான் இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்ததோட சம்மரி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கியர் டெர்மினாலஜி. கியர்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு கியர் டெர்மினாலஜி. அதில் ஒரு கியரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. அவுட் சைடு பார்த்தோம்னா அட்டெண்டம் சர்க்கிள், நெக்ஸ்ட் வந்து பிட்ச் சர்க்கிள், அடுத்தது வந்து பேஸ் சர்க்கிள், அடுத்தது கிளியரன்ஸ் வர்றது கிளியரன்ஸ் சர்க்கிள், அடுத்தது பாட்டமில் இருக்கிறது டிடெண்டம் சர்க்கிள், நெக்ஸ்ட் வந்து அந்த டிஸ்டன்ஸ் அட்டெண்டம் வேல்யூ, நெக்ஸ்ட் டிடெண்டம் வேல்யூ, அடுத்தது வந்து ஹோல் டெப்த்து, ஒர்க்கிங் டெப்த்து, ப்ரெஷர் ஆங்கிள், அப்புறம் டூத் திக்னஸ்ஸு, சர்க்குலர் பிட்ச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். டாப் லேண்ட் பாட்டம் லேண்ட் இதெல்லாமே கியர் டெர்மினாலஜியில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் ஆங்கிள் பார்த்துருப்போம். 2 டைப் இருக்குது, 14.5 ஒன்று, இன்னொன்று வந்து 20 டிகிரி ஒன்று. 20 டிகிரி ப்ரெஷர் ஆங்கிளில் 18 டீச் வந்து மினிமம் ஒர்க்னு பேசியிருப்போம். வேறு என்ன பேசியிருப்போம்னா 20 டிகிரியில் 18 டீச் இருக்கணும், 14.5ல் 32 டீச் வந்து மினிமம் இருக்கும். அந்த டீத்து அவ்வளோ மினிமம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் கியரிங்கில் பார்த்தது என்னென்னா ரெண்டு பாயிண்ட். ஒன்று வந்து காமன் நார்மல் மஸ்ட் பாஸ் த்ரூ பிட்ச் பாயிண்ட், இன்னொன்று வந்து வெலாசிட்டி ரேஷியோ வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும், ஆங்குலர் வெலாசிட்டி ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கியர்ஸில் வந்து செவரல் டைப்ஸ் இருக்குது. ஸ்பர்ரு வந்து பேரலல் சாப்பிட்டுக்குது, ஸ்பர்ரு, ஹெலிக்கல், டபுள் ஹெலிக்கல். இதே வந்து பேரலல் இல்லை நான் பேரலல்னா ஸ்ட்ரெயிட் பெவல், ஸ்பைரல் பெவல், மைட்டரு, ஹைபாய்டு, க்ரௌன் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த இது பேசியிருப்போம்ல, பிட்ச் கோன் ஆங்கிள் பேசியிருப்போம்ல பெவலில். ஸோ அது வந்து 0வாக இருக்கும். பிட்ச் கோன் ஆங்கிள் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு க்ரௌன் மாதிரி இருக்கும். அந்த க்ரௌன் கியர்ஸ் சொல்லியிருப்போம். இப்போ முன்னாடி பேசிக்ஸ் ஆஃப் கியர் வீடியோவில் அது பேசியிருப்போம் டீட்டெயிலாக, அதில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து வார்ம் அண்ட் வார்ம் வில் தெரியும், அடுத்து கிராஸ் ஹெலிக்கல் தெரியும், ஸ்பைரல் பேசியிருப்போம், ரேக் அண்ட் பினியன். ரேக்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கியர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அந்த டூத் வந்து அப்படியே ஒரே லைனில் போட்ட மாதிரி இருக்கும். பினியன் உங்களுக்கு தெரியும், ஸ்மாலர் கியர். டைப் ஆஃப் டீத் வந்து நம்ம அந்த ப்ரொஃபைல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பேசியிருப்போம், ஸ்டப்பு இந்த ஃபுல் டெப்த். நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் ப்ரொஃபைல், அந்த கியரோட ப்ரொஃபைல் வந்து இன்வல்யூட், சைக்ளாய்டு, கான்ஜுகேட் அதுன்னு பேசியிருப்போம் 3. ஸோ வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேசியிருப்போம். இன்டர்ஃபரன்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா 5 விஷயம் இருக்குது. கூபாஸ், CUPAS அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சீனா சென்டர் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், யூனா அண்டர் கட்டிங்னா நமக்கு தெரியும், அந்த டிப்பை வந்து அவுட் சைட் டிப்பை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணோன்னா மெஷின் படி எடுத்தோம்னா அது வந்து அண்டர் கட்டிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அந்த டூத் அந்த பாட்டம் ரூட் ஃபேஸில் வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணாலும் அது அண்டர் கட்டிங் தான். நெக்ஸ்ட் வந்து CUPங்கிறது ப்ரெஷர் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் அடெண்டம் ஆஃப் பினியன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்டர்ஃபரன்ஸ் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டப் டூத்
யூஸ் பண்ணாலும் டிஃபரன்ஸ் வந்து கம்மியாகும். கூபாஸ் CUPAS, சீனா சென்டர் டிஸ்டன்ஸு, யூனா அண்டர் கட்டிங்கு, பீனா ப்ரெஷர் ஆங்கிள், ஏன்னா அடண்டம் ஆஃப் பினியனு, எஸ்னா ஸ்டப் டூத். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இன்டர்ஃபரன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். சென்டர் டிஸ்டன்ஸ் பேசியிருப்போம். M/2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டீத்ஸ் ஆஃப் கியர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் டீத்ஸ் ஆஃப் பினியன். ஸோ அது வந்து உங்களுக்கு சென்டர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. பாத் ஆஃப் கான்டாக்ட் வந்து 2 இருக்கும். பாத் ஆஃப் அப்ரோச் ப்ளஸ் பாத் ஆஃப் ரெசஸ்னு. ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஈக்குவல் டு பாத் ஆஃப் கான்டாக்ட் பை சர்க்குலர் காஸ் பைன்னு பேசியிருப்போம். இதே கான்டாக்ட் ரேஷியோ வந்து ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் பை காஸ் பை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வேற என்ன இதில் இருக்குன்னா சீட்டில் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். இந்த கியர் ரேஷியோ வந்து நம்பர் ஆஃப் டீத்ஸ் இன் கியர் பை நம்பர் ஆஃப் டீத்ஸ் இன் பினியன். அது வந்து கியர் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ கியர் ரேஷியோ, வெலாசிட்டி ரேஷியோனா உங்களுக்கு வந்து அவுட்புட்டுக்கு வர நம்பர் ஆஃப் அவுட்புட்டில் வர ஸ்பீட் பை இன்புட்டில் வர ஸ்பீட் வந்து வெலாசிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். வெலாசிட்டி ரேஷியோ முன்னாடியே பேசியிருப்போம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டீத்ஸ் இன் ஃபாலோவர் பை ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டீத்ஸ் இன் டிரைவர்னால் உங்களுக்கு இன்புட், மேலே வந்து அவுட்புட்டுக்கு இருக்க இது பை கீழே வந்து இன்புட்டுக்கு இருக்கு. ஸோ அதை போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டீத்ஸ் போட்டிங்கன்னா வெலாசிட்டி ரேஷியோ கிடைக்கும். டைப்ஸ் ஆஃப் லோடு வந்து பேசியிருப்போம். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஸ்டாட்டிக் லோடை பற்றி பேசுனா லீவிஸ் வேறு என்ன சொல்லியிருப்போம்னா ஸ்டாட்டிக் லோடு இல்லாமல் ஒன்லி ஒன் பேர் ஆஃப் டீத்ஸ் பார்ட்டிசிபேட்ஸ் இன் சிங்கிள் பேர் ஆஃப் டீத் பார்ட்டிசிபேட்ஸ் இன் பவர் ட்ரான்ஸ்மிஷன். ஸோ ரெண்டு பாயிண்ட்டும். மூணாவது பாயிண்ட் வந்து கியர் டூத் இஸ் அஸ்யூம்ட் அஸ் கேண்டிலிவர் பீம் ஆஃப் யூனிஃபார்மேஷன். ஸோ இந்த 3 பாயிண்ட்டு. ஸோ வந்து டைனமிக் பார்த்தோம்னா டைனமிக்லேயும் 3 பாயிண்ட் இருக்கும். இர்ரெகுலர் டூத் ப்ரொஃபைலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்அக்யூரேட் டூத் ஸ்பேசிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ளெக்ஷனிங் டூத்ஸில் வந்து டிஃப்ளெக்ஷன். இது வந்து டைனமிக் பொறுத்து. ஸோ திஸ் நம்ம கியரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே ESC ப்ராப்ளம்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இது நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் இங்கே டிஓஎம் பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணியிருந்தீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.